بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் என்ற கிதாப் மின் அதபில் அரபி, அரபு இலக்கியங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய நமக்கு ஒரு அழகான கிதாபாக இருக்கிறது. இந்த கிதாபின் மூலம் அரபி மொழியினுடைய இலக்கிய நடைமுறைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். குரானிலே, இன்னும் ஹதீஸிலே, இன்னும் சஹாபாக்கள் வாழ்க்கையிலே, இன்னும் அரபி கவிஞர்கள், இன்னும் அரபி புலமைத்துவம் வாய்ந்த பெரியார்களின் இந்த பாடங்களிலிருந்தும் அவர்களுடைய கிதாபுகளிலிருந்தும் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து வருகிறோம். அல் முக்தாராத் இந்த வரிசையில் நாம் 36வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதிலுள்ள ஒவ்வொரு விஷயங்களின் மூலமும் அரபி மொழியினுடைய ஆழம் இன்னும் அழுத்தத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நமக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் எளிமையான முறையிலே நாம் இதன் மூலம் பலனடைந்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இது போன்ற நன்மையிலே ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் கருத்துக்களை தெரிவித்தும் தங்களுடைய துவாக்களின் மூலமும் எங்கள் ரகீபிற்கு நீங்கள் ஆதரவு தரலாம். அதேபோல் உங்களுக்கு அல்லாஹு தாலா அருளியுள்ள செல்வங்களை நன்கொடையாக கொடுத்தும் நீங்கள் அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து கொள்ளலாம், பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நன்கொடை கொடுக்க விரும்புபவர்கள் இதோ அவர்களுக்காக வேண்டி இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளையும் திருப்பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். பாடத்தை கவனிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஃபு ஜாஹிதி இப்னு சம்மாக்கி. இப்னு சம்மாக் அவர்களுடைய கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட பாடம்தான் வஸ்ஃபு ஜாஹித். ஜாஹிதின் தன்மை. ஜாஹித் என்றால் நாம் ஏற்கனவே சொன்ன உலகப்பற்றில்லாதவர். இது அதனுடைய இரண்டாவது பகுதியை பார்க்கிறோம். முதல் பகுதியில் இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இன்னும் தாவூது தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உபதேசமான மக்களுடைய நிலையை பற்றியும், தாவூது தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த அகப்பார்வை சம்பந்தமாகவும், மேலும் மக்கள் துனியாவின் மீது பற்றுள்ளவராக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை பற்றியும் தெளிவான முறையிலே விளக்கி சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து தாவூது தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலை, அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய உலகப்பற்றில்லாத அந்த வாழ்க்கையை ரத்தின சுருக்கமாக நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். ஹஜ்ரத் தாவூது தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நஃப்ஸை எவ்வாறு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டார்கள் என்பதை தெளிவான முறையில் எடுத்து கூறுகிறார்கள். அவர்களை முன்னோக்கியும் அவருடைய நஃப்ஸை பார்த்தும், நஃப்ஸ் என்பது இருக்கிறது, அது என்ன விரும்புகிறது, அதற்கு தீனி போட்டு அதற்கு அடிமைப்பட்டு அதை வளர்த்து வளர்த்து நாம் நாசமாகி கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த நஃப்ஸை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் வைத்து அது கேட்பதற்கு எதிரானதை செய்து அதை அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து அதை இவர்களை பின்பற்ற வைக்கிறதா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்களையும் பின்பற்ற வைக்கக்கூடிய அந்த திறமை, அந்த வாழ்க்கை தான் தாவூது தாயி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கையாக இருந்தது.
அந்த நஃப்ஸ் எதை விரும்புகிறது? கண்ணியத்தை விரும்பும். இவர் அதை இழிவுபடுத்தினார். நஃப்ஸ் உயர்வு விரும்பும், அவர் இதை கீழே தள்ளிவிடுகிறார். நஃப்ஸ் ராகத்தை விரும்புது, அவர் அதை சடைவாக்குகிறார். வயிறு நிறைய சாப்பிடணும்னு நினைக்குது, அதை பசியோட போடுறார். தண்ணி குடிச்சு தாகம் தீர்னு நினைக்குது, அதை தாகிக்க வைக்கிறார். நல்ல மென்மையான மிருதுவான ஆடையை விரும்பும், ஆனால் சொரசொரப்பான கனமான ஆடை அணிகிறார். உணவு மிருதுவாகவும் ருசியாகவும் இருக்க வேண்டும் என்று நஃப்ஸ் ஆசைப்படும். அவரோ அதற்கு நேர் மாற்றமாக அதை கடினமான உணவாகவும் இன்னும் ருசி இல்லாத உணவாகவும் ஆக்குகிறார். நஃப்ஸ் மௌத்தாவதற்கு முன்பாக மரணிக்க செய்கிறார். இது போன்ற பல விஷயங்கள் செய்கிறார். மக்களை விட்டு தன்னை ஒதுக்கி கொண்டார். அதனால் அவர் எதை விரும்புகிறாரோ அது அவருக்கு கிடைத்து விட்டது. உலகத்தை விட்டு ஒதுங்கினார், அல்லாஹு தஆலா அனைத்தையும் அவருக்கு கொடுத்தார். அவருடைய அடையாளம் அவருடைய அமலும் அவருடைய உள் ரங்கமும் தானே ஒழிய வெளிப்பகட்டல்ல. அவருடைய முகத்திலோ அல்லது தன்னுடைய வெளிரங்கமான அமல்கள் மூலம் மக்களுக்கு காட்டுவதல்ல. கல்வியுடைய விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் உயர்ந்த ஃபிக்ஹுடைய ஞானத்தை அடைந்திருந்தார்கள். ஆனால் எடுத்ததற்கெல்லாம் ஃபத்வா கொடுக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் அல்ல. மாறாக அதை பயந்தார்கள். அதேபோல் ஹதீஸ்களை நன்கு கேட்டு நன்கு அறிந்திருந்தார்கள். ஆனால் சாதாரணமான முறையிலே எடுத்ததற்கெல்லாம் அறிவிப்பு செய்யக்கூடியவர்களாக இல்லை. பேசுவதை குறைத்து கொண்டார்கள். பொறாமை என்ற தன்மையே அவருக்கு கிடையாது. அதேபோல் குறை பேசக்கூடிய அந்த பழக்கம் கிடையாது. கொடுப்பினைகள் வந்துவிடல் சுல்தானிடமிருந்து அரசரிடமிருந்து ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அதேபோல் ஹதியாவின் மீது ஆசை கிடையாது. மக்கள் எல்லாம் கூட்டத்தோடு இருக்கும் பொழுது பேச்சு வழக்கில் நிம்மதி அடைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஆனால் இவர் தனிமையில் அல்லாஹ்வுடன் இருக்கும் பொழுதுதான் இவருக்கு மன நிம்மதியும் மன ஆர்வமும் தேவைப்பட்டது. மன ஆர்வத்தோடு லயித்து போய் இருப்பார்கள். அதேபோல் எல்லா தன்மைகளையும் தாண்டி விட்டார்கள். மற்றவர்களெல்லாம் உணவை பிரயாணத்தில் செல்லும் பொழுது பெரும்பெரும் உணவு கட்டுச்சாதத்தை தயார் செய்து கொண்டு செல்வார்கள். ஆனால் இவர்களோ எளிமையான கட்டுச்சாதத்தை 2 அல்லது 1 ரொட்டியை ஒரு மாதத்திற்கு வைத்து கழித்துக் கொள்கிறார்கள் என்றால், அதுவும் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து உப்பை உள்ளே போட்டு அவ்வாறு சாப்பிடுகிறார்கள் என்றால், அவர்கள் தன்னுடைய நஃப்ஸை எவ்வாறு கட்டுப்படுத்தினார்கள் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களை போன்று நாம் வாழ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் நம்மால் முடிந்த நல்ல விஷயங்களை, நல்ல பழக்கங்களை, பேணுதலான விஷயங்களை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நமக்கு தர வேண்டும். வாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய இபாரத்துகள் மூலமாக இதன் விளக்கங்களை காண்போம். அல்லாஹு தாலா நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா தாவூத் மா அஜப ஷஅனக மா அஜப ஷஅனக. உங்களுடைய அந்த விஷயம் எவ்வளவு ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது. மா அஜப என்பது உங்களுடைய, அதாவது தாவூதே உங்களுடைய விஷயம் மிகவும் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது. அதாவது மா அஜபங்கிறது அந்த ஆச்சரியத்துடைய வார்த்தையை சொல்றது. என்ன ஒரு ஆச்சரியம் உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய விஷயங்கள், என்ன ஒரு ஆச்சரியம், உங்களுடைய நிலை ஆச்சரியமானதாக இருக்கிறது. அல்ஸம்த நஃப்ஸக ஸம்த. அல்ஸம்த நீங்கள் கட்டாயமாக்கி கொண்டீர்கள், நஃப்ஸ உங்களுடைய நஃப்ஸிற்கு, அஸ்ஸம்த உங்களுடைய நஃப்ஸிற்கு அமைதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். அல்ஸம அப்படின்னா கட்டாயமாக்கி கொண்டீர்கள், அவசியமாக்கி கொண்டீர்கள். ஹத்தா எதுவரை என்றால் கவ்வம் தஹா அதை நிறுத்திவிட்டீர்கள். அலல் அதிலி நீதத்தின் மீது அதை சரியாக்கி விட்டீர்கள். கவ்வம யுகபிம்னா நேராக்கி விடுதல் அர்த்தம். அதாவது அப்படி நிலைநிறுத்தி விடுறது. நீங்கள் அதை நீதத்தின் மீது நிறுத்தி விட்டீர்கள். அஹன்தஹா நீங்கள் அதை இழிவாக்கி விட்டீர்கள். இன்னமா துரீது கராமதஹா நிச்சயமாக அது நாடுவதெல்லாம், அது நஃப்ஸ் நாடுவதெல்லாம் கராமத்தஹா அதனுடைய கண்ணியத்தை தான் நாடுகிறது. நீங்க அதை என்ன செஞ்சிட்டீங்க, கேவலப்படுத்திட்டீங்க. ஆனா நீங்கள் என்ன செய்றீங்க, அதனுடைய
அஹன்தஹா நீங்கள் அதை இழிவாக்கி விட்டீர்கள். இன்னமா துரீது அது நாடுவதெல்லாம், இந்த துரீதுங்கிறது நஃப்ஸ் சொல்லலாம். அப்போ இந்த நாடுவதெல்லாம் கராமத்தஹா அதனுடைய சங்கையை தான் நாடுகிறது. அதுலல் தஹா நீங்கள் அதை இழிவாக்கி விட்டீர்கள். இந்த ஹால் அமீரு நஃப்ஸுக்கு போது அதை நீங்கள் இழிவாக்கி விட்டீர்கள். இன்னமா துரீது அது நாடுவதெல்லாம், அந்த நஃப்ஸ் நாடுவதெல்லாம் அதனுடைய உயர்வை அதனுடைய மேன்மையை நாடுகிறது. நீங்கள் அதை கீழே இறக்கி விட்டீர்கள். அதை இன்னமா துரீது தஷ்ரீஃபா ஆனால் அது நாடுவதெல்லாம் தஷ்ரீஃபா அதனுடைய சங்கையை உயர்வை நாடுகிறது. அத்தாப்தஹா நீங்கள் அந்த நஃப்ஸை சடைவாக்கி விட்டீர்கள். இன்னமா துரீது ராஹத்தஹா ஆனால் நஃப்ஸ் நாடுவதெல்லாம் ராஹத்தஹா அதனுடைய ஓய்வை ராகத்தை நாடுகிறது. அஜஅத்தஹா நீங்கள் அதை பசியுள்ளதாக ஆக்கிவிட்டீர்கள். இன்னமா துரீது ஷபாஹா ஆனால் அது நாடுவதெல்லாம், இன்னும் நஃப்ஸ் நாடுவதெல்லாம் ஷபாஹா அது வயிறு நிரம்பி இருப்பதைத்தான் நாடுகிறது. அல்மஅத்தஹா நீங்கள் அதை தாகமுள்ளதாக தாகத்தால் தவிக்கக்கூடியதாக ஆக்கிவிட்டீர்கள். இன்னமா துரீது ரிய்யஹா ஆனால் அந்த நஃப்ஸோ இன்னும் ஆனால் நஃப்ஸ் நாடுவதெல்லாம் ரிய்யஹா அதனுடைய தாகம் தீர்தலைத்தான் நாடுகிறது. தாகம் தீர்ந்தரணுன்ற நஃப்ஸ் நாடுகிறது. வஹஷன்தல் மல்பஸ இன்னமா துரீது லய்யினஹு வஹஷன்த நீங்கள் சொரசொரப்பாக்கி விட்டீர்கள், கடினமாக்கி விட்டீர்கள் மல்பஸ ஆடையை. இன்னமா நிச்சயமாக துரீது அந்த நஃப்ஸ் நாடுகிறது, நாடுவதெல்லாம் லய்யினஹு அதனுடைய மென்மையை நாடுகிறது. இந்த ஹூங்கிற லமீர் இந்த மல்பஸுக்கு போதும், இங்க ஹாங்கிற லமீர் எல்லாமே இந்த நஃப்ஸுக்கு தான் போதும். அப்ப இந்த ஹூ இந்த ஆடை ஆடை நீங்கள் சொரசொரப்பு உள்ளதாக தடிமன் உள்ளதாக ஆக்கிவிட்டீர்கள், ஆனால் அதுவும் மென்மையை நாடுகிறது. இன்னமா துரீது தையிபஹு ஜஷப்தனா என்ன கடினமாகி விடுதல் அர்த்தம். அசல இன்னொரு அர்த்தம் இருக்குது, ருசி இல்லாமல் ஆக்கிவிட்டீர்கள். அல் மத்தாம உணவை சாப்பாட்டை ருசி இல்லாததாக கடுமையானதாக ஆக்கிவிட்டீர்கள். இன்னமா துரீது அந்த நஃப்ஸ் நாடுவதெல்லாம் தையிபஹு அதனுடைய நல்லதை அதிலே ரொம்ப மென்மையானது டேஸ்டானதை நாடுகிறது. அப்ப இந்த ஹூங்கிற அமீர் இந்த மத்தாமுக்கு போது உணவு. அமத்த நஃப்ஸக கபுல அன் தமூத்த அமத்த நீங்கள் மரணிக்க செய்து விட்டீர்கள், சாகடிச்சு விட்டீர்கள். நஃப்ஸக உங்களுடைய நஃப்ஸை கபுல அன் தமூத் அது தானாக மரணிப்பதற்கு முன்பாக நீங்கள் அதை மௌத்தாக்கி விட்டீர்கள். கப்பர்தஹா கபுல அன் தக்பர் கப்பர்தஹானா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை கபரிலே தள்ளி விட்டீர்கள். கப்பர யுக்கப்பிருன்னு நினைச்சிருது, கபரில் போட்டு புதைக்கிறதுக்கு சொல்லுது. அப்போ நீங்க கப்பர்தஹான்னு சொல்றது, நீங்கள் அதை கபர்ல தட்டிட்டீங்க. கபலான் தக்புர கபுர யக்குபுரு அதாவது நீங்க அது கபரில் போவதற்கு முன்பாகவே, கபர்ல இறங்குறதுக்கு முன்பாகவே அதை நீங்க என்ன செய்ய கபரில் இறக்கி விட்டீர்கள். அஸ்ஸப்தஹா கபலான் நீங்கள் வேதனை செய்து விட்டீர்கள். நஃப்ஸ கபலான் துஅஸ்ஸபன்னு சொல்லலாம். அவங்க அதாவது துஅஸ்ஸபன வேதனை செய்யப்படுவதற்கு முன்பாக, உஸ்திப யுஅஸ்ஸபு அப்ப அஸ்ஸப யுஅஸ்ஸிபுனா வேதனை செய்து விட்டீர்கள். கபல அன் துஅஸ்ஸப உஸ்திப யுஅஸ்ஸபு நஃப்ஸுனால துஅஸ்ஸபன்னு வருது. பான் வந்திருக்கல அது வேதனை செய்யப்படுவதற்கு முன்பாக நீங்கள் அதற்கு வேதனை கொடுத்து விட்டீர்கள். வகையப்தஹா அனின் நாசி கைலா துதுக்கர வகையப்தஹா அதை மறைத்து விட்டீர்கள், அதை மறைத்து விட்டீர்கள். அனின் நாசி மக்களை விட்டும், கை லா துதக்கர அது நினைவு கூறாமல் இருக்கப்படுவதற்காக வேண்டி, அதாவது நல்லது செஞ்சாரு அப்படின்னு அதை புகழப்படுறது, அதை உயர்த்தப்படுறது, அதை பற்றிய பேச்சே வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை நீங்கள் மறைத்து விட்டீர்கள். வகிப்த பி நஃப்ஸிக அனி துன்யா இலல் ஆஹிரா ஃபமா அதுன்னுக இல்லா கது லஃபர்த பிமா தலபுத. வகிப்த நீங்கள் மறைந்து விட்டீர்கள். நஃப்ஸிக உங்களுடைய நஃப்ஸை கொண்டு, உங்களுடைய நஃப்ஸை கொண்டு நீங்கள் மறைந்து விட்டீர்கள். அனி துன்யா உலகத்தை விட்டே மறைந்து விட்டீர்கள். இலல் ஆஹிரா மறுமையின் பக்கம் மறைந்து விட்டீர்கள். நீங்கள் இல்லை என்பதை நான் எண்ணவில்லை. அதாவது நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
அதாவது என்ன அர்த்தம், நீங்க உங்களுடைய அந்த நோக்கத்தை அடைந்து விட்டீர்கள். பமா அதுன்னுக்கு நான் கருதவில்லை, நான் எண்ணவில்லை, இல்லா தவிர கது திட்டமாகவே தவிர லஃபர்த்த நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். பிமா தலத்து எந்த ஒன்றை நீங்கள் தேடினீர்களோ அதை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றே தவிர எண்ணவில்லை. அன்ன சீமாக்க, அதாவது உங்களுடைய அடையாளம், உங்களுடைய அழகு, உங்களுடைய அந்த அலங்காரம் என்பது அமலிக்க உங்களுடைய அமலிலே இருக்கிறது. சிர்ரிக்க இன்னும் உங்களுடைய உள்ளத்திலே, அதாவது பாத்தின் உள்ரங்கத்தில் இருக்கிறது. ரகசியத்தில் இருக்கின்றது என்றால் என்ன, உள்ளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். சிர்னா ரகசியத்துக்கு சொல்றது, பகிரங்கம் அந்தரங்கம், அந்தரங்கத்திலே இருக்கிறது. வலம் யக்குன் சீமாக்க உங்களுடைய அழகு, உங்களுடைய அந்த செலிசெலிப்பு தன்மை அடையாளம் என்பது இல்லை. ஃபி வஜிஹிக்க உங்களுடைய முகத்திலே தெரியவில்லை, உங்களுடைய உள்ளத்திலே தெரிகிறது. வப்பஹுத்த ஃபி தீனிக்க சும்ம தரக்த நாஸ யுஃப்தூன் ஃபக்ஹுத்த ஃபி தீனிக்க நீங்கள் நன்கு ஃபிக்ஹில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். ஃபி தீனிக்க உங்களுடைய மார்க்கத்துடைய விஷயத்திலே நன்கு எல்மை பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். சும்ம பிறகு தரக்தன் நாச மக்களை விட்டு விட்டீர்கள். யுஃப்தூன் ஃபத்வா கொடுக்கும்படியாக, மார்க்க தீர்ப்பு வழங்கும்படியாக அவர்களை விட்டு விட்டீர்கள். அப்ப நீங்கள் பேணிக்கையோடு அமைதியாக ஒதுங்கி விட்டீர்கள். சமிஅத்தல் அஹாதீஸ நீங்கள் ஹதீஸ்களை அதிகமாக கேட்டுள்ளீர்கள். சும்ம தரக்தன் நாச பிறகு மக்களை விட்டு விட்டீர்கள். யுஹத்திஸூன வயர்ஊன அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களாகவும், வயர்ஊன அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களை விட்டு விட்டீர்கள். வஹரஸ்த அனில் கௌலி வதரக்தன் நாஸ யன்திகூன் வஹரஸ்தன நீங்கள் ஊமையாகி விட்டீர்கள். அனில் கௌலி பேசுவதை விட்டும், வதரக்தன் நாஸ இன்னும் மக்களை விட்டு விட்டீர்கள். யன்திகூன் அவர்களை பேசக்கூடியவர்களாக நீங்கள் விட்டு விட்டீர்கள். வலா தஹ்சுதுல் அஹ்யார நீங்கள் பொறாமை கொள்வதில்லை. அல் அஹ்யார் சிறந்தவர்களை பார்த்து, சிறந்தவர்களிடம் நீங்கள் பொறாமைப்படுவது கிடையாது. வலா தஈபல் அஷ்ரார் இன்னும் கெட்டவர்களை பார்த்து நீங்கள் குறை சொல்வது கிடையாது. நீ கெட்டவங்களை பார்த்து என்ன செய்வதில்லை, குறையும் பேசுவது இல்லை. அல்லாஹ் வலா துஈபுல் அஷ்ரார் வலா தஹ்சுதுல் அஹ்யார் நல்லவர்களை நீங்கள் பொறாமை கொள்வதில்லை, கெட்டவர்களை பார்த்து நீங்கள் புறம் பேசுவதும் கிடையாது. ஆப யுஈபுனுரும் வலா தக்பல் மின வலா தக்பலு மின ஷைத்தானி வலா தக்பலு மின சுல்தானி அத்தியத்தன் வலா தக்பலு நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மின சுல்தானி அரசர்களிடமிருந்து அத்தியத்தன் எந்தவித, அதாவது எந்தவித கொடையையும் எந்த விதமான ஹதியாக்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. வலா மினல் இஹ்வானி ஹதியத்தன் அதாவது சுல்தான்களிடமிருந்து எந்த கொடையும் நீங்கள் பெறுவது கிடையாது. வலா மினல் இஹ்வானி சகோதரர்களிடமிருந்து ஹதியத்தன் எந்தவித ஹதியாக்களையும் நீங்கள் பெறுவது கிடையாது. மா தக்கூன் நீங்கள் மிகவும், அதாவது மிகவும் ஒன்றி ரொம்ப பிரியத்தோடு ஒன்றிணைந்தவர்களாக லயித்து போனவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இதா குன்த பில்லாஹி ஹாலியன் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு தனிமையிலே தனியானவர்களாக ஆகியிருந்தால், மா தக்கூனு அதாவது நீங்கள் ஆகியிருப்பதிலேயே மிகவும் லயித்து போனவர்களாக, கவரக்கூடியவர்களாக, மிகவும் அதிலே ஒன்றி போனவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். மா தக்கூனு இதா குன்த மஅன் நாசி ஜாலிசன் மிகவும் வெறுட்சியானவர்களாக, மிகவும் வெறுட்சியானவர்களாக, வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மா தக்கூன் நீங்கள் ஆகியிருப்பதிலேயே, இதா குன்த மஅன் நாசி ஜாலிசன் நீங்கள் மக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது, மக்களோடு நீங்கள் அமரக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் நீங்கள் அதாவது நீங்கள் ஆகியிருப்பதிலே மிகவும் வெறுட்சியானவர்களாக, வெறுத்தவர்களை போன்று ஆகிவிடுகிறீர்கள். மா தக்கூனு ஆனஸ மா யகூனு நாஸ் அதாவது நீங்கள் மிகவும் நீங்கள் வெறுப்பாக இருக்கிறீர்கள். மா தக்கூனு ஆனசு அதாவது மக்கள் எந்த ஒன்றில் மிகவும் லயித்து போய் இருப்பார்களோ அதிலே நீங்கள் மிகவும் வெறுப்பானவர்களாக இருக்கிறீர்கள். ஆனசு மா தக்கூனு ஹஷு மா யகூனு நாஸ் மேலும் நீங்கள் எதிலே மிகவும் லயித்தவர்களாக ஒன்றித்தவர்களாக இருக்கிறீர்களோ அது ஹஷ் மிகவும் வெறுப்பானதாக இருக்கிறது. மா யகூனு நாசு மக்கள் எந்த ஒன்றிலே மிக வெறுப்பாக இருப்பார்களோ அந்த ஒன்றில் நீங்கள்
மிகவும் லயித்தவர்களாக இருக்கிறீர்கள். மக்கள் எதில் மிகவும் லயித்தவர்களாக இருக்கிறார்களோ அதில் நீங்கள் மிகவும் வீழ்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஜாவஸ்த ஹத்தல் முசாஃபிரீன ஃபி அஸ்ஃபாரிஹிம், ஜாவஸ்த நீங்கள் கடந்து விட்டீர்கள், ஹத்தல் முசாஃபிரீன் முசாஃபிர்களுடைய அந்த எல்லையை கடந்து விட்டீர்கள், ஃபி அஸ்ஃபாரிஹிம் அவருடைய பிரயாணத்திலே. ஜாவஸ்த ஹத்தல் மஸ்ஜூனீன ஃபி சுஜூனிஹிம், இன்னும் நீங்கள் கடந்து விட்டீர்கள், ஹத்தல் மஸ்ஜூனின் கைது செய்யப்பட்டவருடைய எல்லையை நீங்கள் கடந்து விட்டீர்கள், ஃபி சுஜூனிஹிம் அவர்களுடைய சிறைகளிலேயே. அம்மல் முசாஃபிரூன, முசாஃபிரின்கள் அதாவது பிரயாணத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள், பயஹ்மிலூன சுமக்கிறார்கள், மினத் தஆமி உணவிலிருந்தும், வல ஹலாவதி இனிப்பிலிருந்தும், மாய குலுன் எந்த ஒன்றை அவர்கள் சாப்பிடுகிறார்களோ அதை சுமந்து செல்கிறார்கள். அம்மா அந்த ஆனால் நீங்களோ ஆகியிருக்கிறீர்கள், இன்னமா ஹிய அது ஆகியிருப்பதெல்லாம், அதாவது உங்கள்கிட்ட ஆகியிருப்பதெல்லாம், ஹுபுஸத்துக ஒரு ரொட்டி, அவ் ஹுபுஸத்தானி அல்லது 2 ரொட்டி, ஃபி ஷஹரிக்க உங்களுடைய ஒரு மாதம் முழுவதிலேயும் நீங்கள் ஒரு ரொட்டி அல்லது 2 ரொட்டியிலேயே உங்களை கழிக்கிறீர்கள். தர்மி பிஹா அதை கொண்டு நீங்கள் எரிகிறீர்கள், அதாவது அந்த ரொட்டியை கொண்டு என்ன செய்றீங்க, நீங்கள் எரிகிறீர்கள் வைக்கின்றீர்கள். ஃபி தன்னின் ஐந்தக்க உங்களில் இருக்கக்கூடிய அந்த மட்கா சிறிய பாத்திரம் போன்ற பாத்திரத்தில் நீங்கள் வைத்து விடுகிறீர்கள். இதா அஃப்தர்த அகத்த மின்ஹும் ஹாஜதக ஃபஜஅல்தஹு ஃபீ மத்ஹரதிக, ஃபைதா அஃப்தர்த நீங்கள் நோன்பை திறந்து விட்டால், அகத்த மின்ஹு அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள், தண்ணீரிலிருந்து எடுத்து, ஹாஜத்தக்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்கிறீர்கள், அதாவது மின்ஹு அதிலிருந்து ரொட்டியிலிருந்து, ஃபஜஅல்தஹு அகத்த மின்ஹுனா அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள், அதாவது இந்த தன்னிலிருந்து எடுத்துக்கிறீங்க, ஹாஜத்தக்க உங்களுடைய தேவையை, ஃபஜஅல்தஹு இன்னும் அதை ஆக்கி விடுகிறீர்கள், ஃபீ மத்ஹரதிக உங்களுடைய ஒழு செய்யக்கூடிய அந்த இடத்திலே அந்த தன்னை வைத்து விடுகிறீர்கள். சும்ம சபப்த அலைஹி பிறகு அதன் மீது நீங்கள் ஊற்றி விடுகிறீர்கள், மினல் மாய் தண்ணீரிலிருந்து, மா யக்ஃபீக்க உங்களுக்கு எந்த ஒன்று போதுமாகுமோ அந்த அளவிற்கு ஊற்றி விடுகிறீர்கள். சும்ம ஸ்தபக்த பிஹி மில்ஹன் பின்பு அதிலே நீங்கள் ஊற வைக்கின்றீர்கள், பிஹி அதை கொண்டு, அந்த தன்னை கொண்டு, அல் மில்ஹன் அதாவது உப்பை ஊற வைக்கிறீர்கள். ஸ்தபக்த பிஹினா அதை கொண்டு என்ன செய்றீங்க, உப்பை ஊற வைக்கிறீர்கள். பிஹினா என்ன சொல்லலாம், தண்ணிலன்னு சொல்லலாம். ஃபஹாதா இதாமுக் இதுதான் உங்களுடைய சாலனாக இருக்கிறது, வஹல்வாக் உங்களுடைய இனிப்பாகவும் இருக்கிறது, உங்களுடைய உணவாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். இவ்வளவு எளிமையான சாதாவான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஒரு தியாகத்துடைய ஒரு கஷ்டத்துடைய வாழ்க்கையாக இருக்கிறது. காரணம் உங்களுடைய நோக்கம் மறுமையாக இருக்கிறது என்பதை ஹஜ்ரத் இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையினுடைய ஒரு அங்கத்தை அப்படியே நமக்கு உரிச்சி காட்டிவிட்டார்கள், படமெடுத்து காண்பித்து விட்டார்கள். பாருங்கள், இதிலே அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய அல்லாஹ்வுடன் கூடிய தொடர்பு, இது போன்று அவர்களுடைய பொறாமையற்ற தனம், நல்ல முறையில் அடுத்தவர்களோடு பழகக்கூடிய எல்லா விஷயங்களையும் இதில் தெளிவாக நமக்கு எடுத்து கூறிவிட்டார்கள். அல்லாஹு தாலா நம்மை அது போன்ற பெரியாருடைய வாழ்க்கையை உணர்ந்து அதனுடைய அவருடைய அடிச்சுவடை பார்க்கக்கூடிய, அதை உணரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்நிலையிலும் பின்பற்றக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.